இப்படி ஒரு மாணவர்கள் கூட்டம் இவ்வளவு அமைதியாக பொறுமையாக கேட்பது என்பது உங்களுக்கே தெரியுமே. உங்களை பத்தி நம்மளா சொல்லணும். ஆனாலும் இப்படி இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது உங்களுடைய பெருமை வெளிப்படும். நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது தானே இல்லையா? நம்ம என்ன சொல்றோம் என்ன என்றோன்றதை விட நம்ம என்ன செய்யறோன்றது தான் பெரிய விஷயம். எப்படி இருக்கிறீர்கள் பாருங்க. உங்கள் மீது ஒரு மதிப்பு வருகிறது. அப்படின்னா நம்ம வெளிநாடுகள்ல பத்தி ரொம்ப பெருமையா நம்ம அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறோம். நம்ம என்ன கத்துக் கொடுக்க போறோம் அவங்களுக்கு? ஆன்மீகம் தான் நம்ம கத்துக் கொடுக்கறது. ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் அதெல்லாம் இப்ப வேண்டாம்னு சொல்றாங்க. ஆன்மீகம் என்பது ஒழுக்கம், அவ்வளவுதான். யாருக்கும் என்னால எந்த துன்பமும் வரலப்பா, அவன் தான் ஆன்மீகவாதி. அது போதும் இல்ல? ஆன்மீகம் என்பது என்ன? ஏன் ஆன்மீகத்தை இவங்க இவ்வளவு போராடுறாங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்திலிருந்து இங்கிருந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இந்த கல்லூரியிலிருந்து சமுதாயத்துக்கு போறாங்க அப்படின்னா அவர்களால முதல்ல யாருக்கும் எந்த கஷ்டமும் வரலப்பா, என் குழந்தைங்களை நான் அப்படி அனுப்புறேன்பான்னாலே அது பெற்றோர்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. ஆனால் பெற்றோர்கள் சொல்லத்தான் முடியும். ஆசிரியர்கள் என்ன தெரியுங்களா, அதை செயல்படுத்தி காட்டுவாங்க. அதை செயல்படுத்தி காட்டுவாங்க. அதுதான் கல்வி. கல்வினா என்ன தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கிறத கல் என்றால் தோண்டுதல், தோண்டுதல், கொண்டு வருதல். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அப்போ தோண்டுதல், உள்ள இருக்கிற விஷயத்த, உள்ள என்னமோ இருக்கு அது தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காங்க. கல்வி என்ன பண்ணும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு வரும். அதுதான் கல்வி. உன்னை பற்றி உனக்கு தெரியாததை கூட உன் குரு தெரிந்து வைத்திருப்பார்னு விவேகானந்தர் சொல்லுவார். அப்போ உன்னை பற்றி உனக்கு தெரியாம இருக்கு. அதனால்தான் படிக்காதவர்களுக்கு இருக்க அறிவு. ஆனா கல்வி என்பது அப்படி வெளியே கொண்டு வருது. இப்ப தண்ணி எடுத்து எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு, தோன்றினா தானே வரும். அப்படி கல்வி என்பது தோண்டி உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வருவது. அதுதான் கல்வி இல்லையா? இப்ப நமக்கு இத்தனை நாள் தெரியாம இருந்தது பாருங்க. கல்வினா என்ன? உள்ளே இருப்பதை நமக்குள்ள இருக்கு. எல்லாருக்குள்ளயும் விவேகானந்தருக்குள்ள இருந்தது நமக்குள்ள இல்லையா? இப்ப சாதனையாளர்கள் அப்துல் கலாமுக்குள்ள இருந்தது நமக்குள்ள இல்லையா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. எப்பவுமே அந்த கையில அந்த பொருள் கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது தெரியாது. நீங்க ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி வரும். 30 ஆண்டுகள் இப்ப அவர்களை போல. அப்ப தெரியும் நாம அடைஞ்ச பொருள் எப்படியா. காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த நம்மை மனிதனாகவும் அதற்கு மேலாக தெய்வமாகவும் மாற்றுவதுதான் கல்வி. இன்னைக்கு இதற்கு இவ்வளவு குற்றங்கள் இல்லையா? எவ்வளவு குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. யார் மாற்ற முடியும்னா கல்விதான் மாற்ற முடியும். பணம் மாத்தாது, பதவி மாத்தாது, அவன் கற்ற கல்விதான் மாற்றும். படிச்சவங்க இப்ப என்ன ஒரு குழந்தை கேட்டாங்க. நாங்க கிராமத்துல போயிட்டு, ரொம்ப குக்கிராமம், நீங்க எல்லாரும் ஜெய்பீம் படத்துல குழந்தைங்க பார்த்திருப்பீங்க. அதை விட மோசமாக இருக்கும் அந்த சமுதாயத்தினர் வாழ்கின்ற கிராமங்கள். நீங்க ஜெய்பீம் படத்துல பார்த்து எல்லாரும் இரக்கமுள்ள இதயங்கள் கண் கலங்கி இருப்பீர்கள். அதோட அதை மறந்துருவோம், ஞாபகம் மறதி நமக்கு. அதை விட குக்கிராமங்கள்லாம் அடியேன் போயிருக்கேன். அப்ப அந்த குழந்தைகளுக்கு போய் கல்வி அறிவை கொடுக்கணும். பசி இல்லாத பாறை உருவாக்கணும்னா கல்வி வேணும். நம்ம உடனடி தீர்வு சாப்பாடு கொடுக்கறது, நிரந்தர தீர்வு கல்வி கொடு, அவனே சம்பாதிச்சுப்பான். அப்ப அந்த கல்வியை கொடுப்பதற்காக அந்த கிராமங்களுக்கு போகும்போது அந்த குழந்தைங்க கேட்பாங்க, நாங்க ஏன் படிக்கணும்னு கேட்பாங்க. ஏன்னா படிச்சவங்க யாருமே நல்லது பண்றதாவே தெரியலையே, இன்னும் நாடு கெட்டுதானே போச்சுன்னு கேட்டது ஒரு குழந்தை எழுந்து. பதில் கொடுக்க தெரியல. அம்மா படிச்சவங்க தானே இன்னைக்கு வன்முறையை பண்றாங்க, தீவிரவாதம் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்றாங்க, நாட்டை குட்டிச்சோறாக்குறது படிச்சவங்க தானேம்மா. படிக்காதவன் பாட்டு பாமரனா இருந்துகிட்டு அவன் வயிற்று பழப்பை பார்த்துட்டு நல்லாதான் இருக்கான். வறுமையோட மட்டும்தான் அவனுடைய போராட்டம், அறியாமையோடு மட்டும்தான் அவனுடைய போராட்டம். ஆனா படிச்சவன் பண்றது இருக்கு பாருங்கன்னு அந்த குழந்தை அழகா கேட்டது. ஏன்னா படிக்காத மேதையா இருந்தது. அது இப்பதான் படிக்குது குட்டி. என்னடா அறிவுனுமோ நான் சொன்னேன், அப்பா உன் கையில ஒரு கத்தி இருக்கு, அதை உன்கிட்ட வீட்டுல இருக்கு, அந்த கத்தியை வைத்து நீ ஆப்பிளும் கட் பண்ணலாம் இல்லையா, ஆளையும் வெட்டலாம். அப்ப கல்வி என்பது யாரிடத்தில் இருக்கும்? அந்த பண்படுத்துற இடம்தான் இது போன்ற வள்ளுவர் கல்லூரிகள் என்பது. இது போன்ற கல்லூரியில நீங்க சேர்ந்திருக்கீங்க பாருங்க. கல்வியை கொடுத்துடலாம், கத்தியை கொடுத்துடலாம். ஆனா கத்தியை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றதுதான் இது போன்ற கல்லூரி. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் எத்தனை தோல்விகளை சந்தித்தார்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கணும்.
அப்ப அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு அவருக்கு யாரும் மதிக்கல. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் இத்தனை பெரிய பதவியிலெல்லாம் நிக்கிறதா அப்படின்னு அவரை பத்தி பெருமை தெரியல. ஏன் மனைவிக்கே தெரியல. எப்பொழுதும் புத்தகம் படித்து கொண்டே இருப்பார். சொன்னாங்களே நிறைய புத்தகம் படிங்க அப்படின்னுட்டு. அப்படி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் நூல் எப்பவும் படிச்சுட்டே இருப்பார். அதுதான் சொல்றேன், வெற்றியாளர்கள் மட்டுமல்ல, மக்கள் மனங்கள் எத்தனையோ ஜனாதிபதிகள் ஆண்டு இருந்தாலும் ஆபிரகாம் லிங்கன் மனதில் நின்றது போல வேற யார் நின்று இருக்காங்க? ஏன்னா அவ்வளவு புனிதமானவர் அவர். அத்தனை நூல்களை படிப்பாரு. அப்ப அந்த நூல்களை படிக்கும் போது மனைவிக்கு கோபம், வீட்டுல வறுமை. எப்ப பாரு இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, 4 காசு சம்பாதிக்க போலான்னு அங்கேயே அந்த மனைவி திட்டி இருக்கு, அந்த நாட்டிலேயே கூட. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சரிம்மா சம்பாதிக்கலாம், ஒரு நாள் கண்டிப்பா சம்பாதிப்பேன், ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை எப்படி நல்ல முறையில் செலவழிப்பது என்பது இந்த புத்தகம் தான் எனக்கு கத்துக் கொடுக்கும். இந்த புத்தகம் எனக்கு கத்துக் கொடுக்கும். பணமே இல்லைனாலும் எப்படி மகிழ்ச்சியா வாழலாம், துவண்டு போகாமல் வாழலாம், சோர்வில்லாமல் தளர்ச்சி உறாமல் வாழலாம், துன்பத்தை கண்டு துவலாமல் வாழலாம் என்பதையும் இந்த புத்தகம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதான் வாழ்க்கை கல்வி. சேக்கிழார் சொல்கிறாரு, அப்பர் சுவாமிகளை கொண்டு போய் அவருடைய அப்பா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாரு. 2 வரையில சேக்கிழார் முடிச்சுட்டாரு. எதற்காக பள்ளிக்கூடத்தில் சேக்கிழார், அதாவது அப்பா, அவங்க அப்பா புகழனார், அவர் கொண்டு போய் எதற்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறான்னு 2 வரையில சேக்கிழார் சொல்றாரு. எதற்கு? பொருள் சேர்க்கணும்ல, நம்மள மாதிரியேதான் பொருள் சேர்க்கணும்ல, அந்த பொருளை எப்படி சேர்க்க வேண்டும் என்கிற அறிவு இருக்கணும்ல, அதற்காக ஒரு வரி சொல்றார். அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். எதற்காக? பொருள் எப்படி சேர்க்க வேண்டும் என்கிற அறிவை வளர்ப்பதற்காகவும். 2வது, இந்த மனம் சுருண்டு சுருண்டு இருக்கு, அந்த சுருண்டு இருக்கிற மனம் நேராக இருந்து அவன் நல்ல காரியங்களில் தன் மனதினால் தான் எல்லாமே. உங்க மனசு தானே எல்லாமே, உங்க மனசு தானே உங்களை எல்லாமே செய்ய சொல்லுது. நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க மனம்தான் உங்களை உயர்த்தும், உங்கள் மனம்தான் உங்களை தாழ்த்தும். மனம் சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும். நல்லா சிந்திச்சு பாருங்க என் அன்பு குழந்தைகளே. வள்ளுவர் சொல்றாரு, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரணாகுள்ள நீரை பெற. மனதை சுத்தமா வச்சுக்கோ, மாசு இல்லாம வச்சுக்கோ, அதற்கு பிறகுதான் எல்லா தர்மங்களும்ன்றாரு. இதை விட யாருங்க தர்மத்தை பத்தி சொல்ல முடியும்? மனசுல 1000 குற்றங்களை வைத்துக்கொண்டு நீ எந்த தர்மம் செஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் செய்யறேன், நான் சாப்பாடு போட்டேங்க அப்படின்னு சொல்றதா தர்மம்? சாப்பாடு பெறுபவனை விட பசியை தீர்த்து கொள்பவனை விட, பசி தீக்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு தயவு இருக்கணும். நம்ம கொடுக்கிற அளவுக்கு இறைவன் வச்சிருக்காரு. இது கல்வி கொடுக்க வேண்டும் உனக்கு. ஒரு உடை கொடுக்கிறோம், இப்படி கர்வமா கொடுக்கறத விட நீ கொடுக்காம இரு, கர்மா ஐயன்தாங்க. இதெல்லாம் மற்ற அறங்கள் கூட இந்த மனசுல சுத்தமா இருக்கணும். மனச அழுக்கு வச்சுக்கிட்டு நம்ம போய் ஒரு கோயில் காரியங்களை உபயதாரர் அப்படின்னு அவர் பேர் இருக்கு, சாமி பேரை தவிர கோயில்ல வேற இருக்கலாமா? அப்ப என்ன நமக்கு புரியல? மனசுல அவ்வளவு அழுக்கு இருக்கு, அவ்வளவு வக்ரம் இருக்கு, பொறாம. கல்வியை மட்டும் சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கீய அந்த வேற சரியா ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்க தண்ணி, 20 வருடம் கழித்து சிறப்பானது ஒரு உலகம் உருவாகும்.